வடிவேல் ஒரு படத்தில் திருடிக்கிட்டு ஓடுவார். ஓட்ட உடனே நம்ம ஊரே துரத்தம் அவரை. துரத்துன்னு என்ன பண்ணார், அவரும் என்ன பண்ணார், எப்படி இப்படி இப்படி திருடன் 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 அவரும் கத்தின்னு ஓடுவார். எல்லாரும் கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. இதில் அந்த மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்குது. அமலாக்கத்துறைங்கிறது ஒரு புலனாய்வு அமைப்பு. எப்படி மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ இருக்கிறதோ, எப்படி சிபிஎஸ்இடி இருக்கிறதோ, சட்டம் ஒழுங்கு இருக்கிறதோ, அதுபோல் அமலாக்கத்துறை என்கிறது ஒரு புலனாய்வு அமைப்பு. அந்த புலனாய்வு அமைப்பையே நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னா அப்படி அவ்வளோ பெரிய யோக்கியங்களா? நீங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருட வரான் சொம்பு எடுத்து உள்ள வைன்னு. அந்த மாதிரி திமுககாரங்களா? இப்போ வெறும் நேரு மட்டுமே இங்கே பிரச்சனைக்கு உரிய ஆட்கள் கிடையாது. கடந்த இந்த 4.5 நிறைவு பெறக்கூடிய 5 ஆண்டுகளில் KN நேரு, ஏவாவேலு, பெரியசாமி, அவருடைய மகன்கள், இதுபோல் முக்கியமாக இருக்கக்கூடிய துரைமுருகன், பொன்முடி, இதுபோல் தமிழ்நாட்டின் மிக முக்கிய பவர் சென்டர்களாக இருக்கக்கூடிய மிக மூத்த அமைச்சர்களிடத்திலே புலனாய்வுத்துறை ஆய்வு செய்திருக்கிறது, மத்திய புலனாய்வுத்துறை ஆய்வு செய்திருக்கிறது, இதுபோல் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றிருக்கிறது. பல சோதனைகள் நடைபெற்று ஆய்வு ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள்.